நேற்று மலர்ந்த அதிமுக பிஜேபி கூட்டணியை குறித்து தாவேகாவுடைய நேற்று மலர்ந்துச்சா? என்ன வாசு என்ன வாசு? சரி, லைட்டா உடம்பு சரியில்லை, சரி கொஞ்சம் ஸ்லிப் ஆயிருச்சு. பல வருடங்களாக கூட்டணியில் இருந்த அதிமுகவும் பிஜேபியும் வெளிப்படையா ஒரு 10 மணிக்கு மேல அப்படின்னு இருந்த கூட்டணி பகிரங்கமாக மேடைக்கு வந்திருக்கு. இத்தனை நாள் வரைக்கும் புதருக்குள்ள ஆள் இல்லாத இடத்துல அப்படின்னு இருந்த அந்த கூட்டணி இன்று பொதுவெளியில ஓப்பனா, ஆமாங்க என்ன நரேஷ என்ன ஷார்ட்டா கட் பண்ணுகிற முடியல, என்ன நரேஷ கம்மல்லாம் கழட்டுகிற அப்படின்னு பொதுவெளியில இன்னைக்கு பஞ்சாயத்தை வச்சுட்டாங்க. ஆமாண்டா, பாஜக நாங்க தானே வச்சிருக்கோம் அப்படின்னு பாஜகவை நாங்கள் தான் வைத்துக் கொண்டிருக்கிறோம் அப்படிங்கிறது பொதுவெளியில போட்டு உடைச்சிட்டாங்க பிஜேபி. அதுக்கப்புறம் இதை பாஜக வச்சிருக்கோம்னு பிஜேபி உடைச்சிருச்சா, அதிமுக வச்சிருக்கோம்னு பிஜேபி உடைச்சிருச்சு. ஆமா அப்படி உடைச்சிருச்சு. அதனால இதை கண்டித்து தனது கொள்கை எதிரியான பிஜேபியுடன் கூட்டணி வைத்திருக்கும் அதிமுகவை வலுவாக கண்டித்து பிரின்னு பிரிச்செடுத்திருக்காரு. இந்த அறிக்கையில வாங்குவாங்கன்னு வாங்கிட்டாரு, பயங்கரமா வாங்குன்னு வாங்கிட்டாப்புல. இல்ல அப்படி ஏதாவது எழுதிருப்பாருன்னு நானும் இந்த கண்ணுல தண்ணி விட்டா எண்ணெய் விட்டாங்க, கண்ணுல எண்ணெய் விட்டு நானும் சரி பார்த்தேன். அப்படி ஒரு வரி கூட இல்லை. அப்படி என்னதான் சுத்தி எழுதிருக்காப்புனாங்க, விக்ஸுங்கிறது தான் சுத்தி எழுதிருக்காப்புல. திரும்பவும் திமுக பிஜேபி தான் கூட்டணியே தவிர அதிமுக பிஜேபி கூட்டணி இல்லைங்க. நீங்க வேற அதிமுக பிஜேபி கூட்டணி இல்லைங்க, திமுக பிஜேபி 4 பேர் சேர்ந்து கை கொத்தி அதுக்கு இல்லைங்கிற அந்த 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 காட்சியே தப்பு இல்ல. இதை பார்த்தாக்கா அதிமுக காரன் நம்ப மாட்டாங்க. அதிமுக காரன் திருச்சிட்டு போனோ நான் தான் சொல்றேன் எங்க கட்சி கூட்டணி வச்சு அப்ப நீரே இல்லைன்னு வரலங்கிற போய் எடப்பாடி கிட்டே சண்டை போடுவாரு நினைக்கிறேன். நீங்க பிஜேபி கூட கூட்டணி இல்லைங்க, ஆனா நம்புங்க நீங்க பிஜேபி கூட கூட்டணி இல்லை, நவருங்க எடப்பாடி நவருங்க திமுக. இப்ப ஒருவேளை இந்த அறிக்கையை எடப்பாடி அவர்கள் படிச்சாருனாக்கா உடனடியா விஜய்க்கு போன் பண்றாப்புல, தம்பி நாங்க கூட்டணியில் இருக்கணும் அறிக்கை கொடுங்க, இல்லைனாக்கா எங்க மேல ரைடு வந்துருவாங்க, தம்பி பேசாதீங்க, நாங்களும் பிஜேபியும் கூட்டணியில் இருக்கோம், எங்களுக்கு தயவு செஞ்சு அந்த மாதிரி எழுதுங்க அப்படின்னு எடப்பாடியே கூச்சப்பட்டு அவருக்கு போன போட்டு ரெக்வஸ்ட் பண்ற அளவுக்கு ஒரு லெட்டர் வந்து எடப்பாடியே கூச்சப்படுற அளவுக்கான ஒரு அறிக்கையை வருங்கால எடப்பாடியான விஜய் அவர்கள் விட்டுருக்காப்ல. இதுல அறிக்கையை டிசைட் பண்ணுமா இல்லையா? நம்ம கண்டிப்பாக அந்த அறிக்கையை தான் இப்ப நம்ம கிழிச்சு தொங்கோட போறோம். முழுக்க படிச்சு பார்த்தேன், பயங்கரமா டிசைட் பண்ணிருக்கீங்க. ஆமா பேப்பரா இருக்கு. ஆமா இன்னைக்கு வச்சு வெளுத்துவாங்க. எவ்வளவு பேப்பர்? நீ நாக்கு புடுங்க மாதிரி கேட்கறல, உண்மையிலேயே அவருக்கு மானம் வைக்க சுழு சொரணம் அப்படிங்கிறது இருந்துச்சுனாக்கா, அப்படி இல்லை எடப்பாடி மாதிரி எங்களும் கிடையாதுனாக்கா சைலண்டா இருந்துருங்க. இல்லைங்க எடப்பாடி மாதிரி கிடையாதுங்க, நாங்கள் கொஞ்சம் சால்ட்லாம் சேர்த்துக்கிற பழக்கம் எட்டியாவது பார்க்குறோம். ஆமாம் அப்படிங்கிற ஒரு பழக்கம் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக இதுக்கப்புறம் விஜய் மணந்திருக்கிற வாய்ப்புகள் இருக்குது. ஆனால் அப்படி இருக்க வாய்ப்பு இல்லைன்னு நான் நம்புகிறேன். அதனால இதுல ஒன்னே ஒன்று மட்டும் மிஸ்ஸிங் எழுதிருக்காப்ல. கடைசியா இப்படிக்குன்னு போட்டு புட்சட்னி மோகன் பேருக்கு பதிலாக தாவேகா தலைவர்னு போட்டிருக்கு, விஜய்னு போட்டிருக்கு, ஜோசப் விஜய் அப்படின்னு. ஆமா தலைவர் விஜய்னு போட்டிருக்குது, பின்னாடி அவர் கையெழுத்து போட்டிருக்கு. ஏப்பா என்ன அறிக்கை மிஸ்டேக்கா போட்டீங்களா? அதனால இது பின்னாடி புட்சட்னி மோகன். இந்த அறிக்கையில ஒரு குறை தான், மேல ராஜ்மோகன் ரிப்போர்ட்ஸ் அப்படின்னு எழுதிட்டு கீழே புட்சட்னி ராஜ்மோகன் ஒரு கையெழுத்து இருந்ததுன்னா பெர்ஃபெக்டா இருந்தது. அதனால இந்த அறிக்கையை ஏதோ சவுக்கு சங்கர் எழுதி கொடுத்து அப்படியே போஸ்ட் பண்ணது மாதிரி தான் இருக்கு. இந்த அறிக்கை கிட்டத்தட்ட அப்படிதான் இருக்கு. புரோக்கரேஜ் பிடிச்சிட்டாப்லன்னு நினைக்கிறேன். இதுல முதல் வரியில் என்ன எழுதிருக்கு அப்படின்னா, குறைந்தபட்ச அரசியல் அறத்தை கூட தொலைத்த ஒன்றியத்தை ஆளும் பிளவுவாத பாஜகவும் மாநிலத்தை ஆளும் ஊழல் மலிந்த அரசியல் கலாச்சாரத்தின் ஊற்றுக்கண் திமுகவும் வெளியில்தான் கொள்கை பகையாளிகள். ஆனால் நாம் ஏற்கனவே சொன்னது போல உள்ளுக்குள் மறைமுக உறவுக்காரர்களே. ஏண்டா நேத்து அதிமுகவும் பிஜேபியும் நேரடியாக நாங்க கூட்டணி வச்சிருக்கோம்னு நேரடியா சொல்றாங்க. நிபந்தனையற்ற கூட்டணி சும்மா கிடையாது. என்ன கண்டிஷனுங்க? டீலிமிட்டேஷன்ல உங்களுக்கு மாற்று கருத்து இருக்கு, இருமொழி கொள்கையில மாற்று கருத்து இருக்கு அப்படின்னு பத்திரிகைக்காரன் கேட்கலாம். அதுக்கு பதில் சொல்ற பதில் they have no conditions. AADMK have no condition. நிபந்தனையற்ற கூட்டணிங்கன்னா பல்ல அழிச்சுக்கிட்டு ஆமாமான்னு மண்டையாடிட்டு இருக்காங்க. அவரை எதிர்த்து ஒரு வார்த்தை எழுதுறதுக்கு துப்பு மசூரில் அறிக்கை விட்டுருக்காங்க. அறிக்கை அதில் பக்கத்தில் தமிழில் டிரான்ஸ்லேட். சரி இங்கிலீஷ் சொல்லும் போது தலைவனுக்கு புரியாது இல்லை எடப்பாடியே, அதனால அதுக்கு சிரிச்சாரு. அதுக்கு சிரிச்சாப்புல. அப்புறம் ஏடிஎம்கேங்கிறாரு, சிரிச்சாப்புல. ஒருவேளை சரி இங்கிலீஷ் தெரியல ஏதோ கை தட்டுவோம், ஓ வெரி குட் அப்படின்னு கை தட்டுவாருன்னு நினைச்சேன் நான். அப்புறம் தமிழில் டிரான்ஸ்லேட் பண்ணும்போது அதை விட அருமையாக அப்படி எப்படி ஆட்டினாப்புல. ரைட்டு நேற்று எடப்பாடியை கவனிச்சிங்களா? உட்காரும் பொழுது
நல்லா உள்ளே கூட்டு போய் ரூமில் கூட்டு போய் நல்லா ஊமை குத்தா 4 குத்தி ஏற்றி நல்லா விழாவிலே வச்சு ஏற்றி அதுக்கப்புறம் ஒன்றாந்து உட்கார வச்சோம்னா எப்படி நம்ம பேசுறதுலாம் ஒருத்தன் ஒரு அடிமுட்டால் அப்படி தலையாட்டணும் அந்த மாதிரி நம்ம தலையாட்டல் தான் எடப்பாடிட்டு இருந்துச்சு. ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் சொல்லட்டுமா? கோயம்புத்தூரில் இதேமாரி அர்ஜுன் சம்பத்தை வந்து ஒரு நிகழ்வு நடந்துச்சு. அர்ஜுன் சம்பத்துக்கு இங்கே இதில் நம்ம வள்ளூர் கோட்டத்தில் ஒரு மீட்டிங். அதில் என்ன பண்ணிட்டாப்புல, தலைவர் திருமாவளவனை குறித்து ரொம்ப இழிவாக தரக்குறைவாக பேசிட்டாப்புல. கோயம்புத்தூரில் உள்ள குருன்னு ஒரு தோழர், அவர் யாரையும் அழைச்சிட்டு போல, தன்னந்தனியாக கேமரா எடுக்கிறது மட்டும் ஒரு ஆளை கூட்டு போயிருக்காங்க. ஒன் மேன் ஆர்மி தான். போகும்போது ஒரு புத்தகம் அமைப்பாத்துள்ள புத்தகத்தை எடுத்துட்டு போயிட்டாப்புல. போயிட்டு ஒரு 5 நிமிஷம் உள்ள வாங்கினா அவர் வீட்டுக்கே போயிட்டு அர்ஜுன் சம்பத்தை அவர் வீட்டுக்குள்ளே கூட்டு போய் கதவை சாத்திட்டு அவர் வீட்டுக்கே போய் அவரே ஒரு நிமிஷம் உள்ள வாங்க அப்படின்னு அவரே கூட்டு போய் சரியா 13 நிமிடங்கள் அவருக்கு கிளாஸ் எடுத்ததாக எனக்கு வந்து தகவல். 13 நிமிடங்கள் அவருக்கு கிளாஸ் எடுத்துட்டு அதுக்கப்புறம் 2 நிமிடங்கள் எதுக்குனாக்கா சீப்பை கொடுத்து தலைவார விட்டு அப்புறம் ஒரு சட்டையை வாங்கிட்டு போயிருக்காரு மாதிரியே நிமித்தமா. அந்த சட்டையை கழட்டிட்டு திரும்ப இந்த சட்டையை போட்டு விட்டு அப்புறம் பாரு சிரிங்க ஓகே இப்படியே வாங்க வெளில கூட்டு போய் அப்புறம் சேனல்ஸ்லாம் இருந்தாங்க அவங்க முன்னாடி உட்கார வச்சு அப்புறம் அமைப்பாயத்தோட புத்தகத்தை இப்ப அண்ணன் உரையாற்றுவார். இப்ப பாட்டுருங்க. ஐயோ நீங்க வேற என் தலைவருங்க, திரும்ப வந்து என் தலைவருங்க, அவரோட எல்லா பேச்சையும் நான் கேட்பேங்க. இந்த அமைப்பாயத்தோட புத்தகம் ரொம்ப அற்புதமான, ரொம்ப லவ்விங். அதனால மற்றபடி நான் ஐ லவ் யூ தான் பேசுறேன். அந்த மாதிரி அர்ஜுன் சம்பத் உட்காந்து டிக்ஷனரியே அப்படின்ற ரேஞ்சுக்கு பேசினாங்க. அந்த மாதிரி ஒரு அர்ஜுன் சம்பத்தாக நேற்று அமர்ந்திருந்தது நம்மளால பார்க்க முடிஞ்சிச்சு. அதுல நேரடியா கொள்கை கூட்டணி வித்தவுட் கண்டிஷன் அவர் வந்து ஒத்துக்கிட்டாப்ல. அப்ப வித்தவுட் கண்டிஷனாக்கா நீ அதாவது எங்க ஒரு கூட்டணி அமைதுன்னா நீ என்ன இப்ப விழுகுன்னு சொல்லு, நான் விழுகிறேன். இங்க இப்ப என்ன பெல்ட் அடிக்க சொல்லு, நான் அடிக்கிறேன். நீ என்ன சொல்றியோ நான் செய்யறேங்கிறது அதோட பொருள், வேற என்ன? ஆமா, இதுல அதாவது யார் தலைமையில தமிழ்நாட்டுக்குள்ள கூட்டணி எலெக்ஷன் தமிழ்நாட்டுக்குள்ள நடக்குது, நாட் இந்தியா. தமிழ்நாட்டுக்குள்ள ஒரு ஸ்டேட்டுக்குள்ள நடக்கிற ஒரு ஸ்டேட் ஒன் எலெக்ஷன் அது. அப்ப இங்க நடக்கிற ஒரு மாநிலத்துக்கான சிஎம்முக்கான எலெக்ஷன் நடக்குது அப்படின்னாக்கா இங்க உள்ள பெரும்பான்மையாக இவங்களை வச்சிருக்கிற தொண்டர்களை வைத்திருக்கிற கட்சி தானே இங்க செல்வாக்கு தமிழ்நாட்டுக்குள்ள செல்வாக்குடைய கட்சியின் தலைமையில தான் நடக்கும். இப்ப ஆப்போசிட்ல திமுக இருக்கு. திமுக தலைமையிலான கூட்டணி அது. காங்கிரஸ் அதுக்குள்ள இருக்கு, விசிகா இருக்கு, கம்யூனிஸ்ட் கட்சி இருக்கு, வேலுமுருகன் கட்சி பங்கு இருக்காரு, தற்போதைக்கு இருக்காரு, இப்ப இருக்காரு. அப்புறம் முஸ்லீம் லீக் கட்சி இப்படி நிறைய கட்சிகள் வந்து உள்ள இருக்காங்க. தலைமை யாருனாக்கா திமுக தலைமை. அப்ப தமிழ்நாட்டுக்குள்ள இப்ப அதிமுக பிஜேபினாக்க யாரு தலைமையிலான கூட்டணி? எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான கூட்டணி இது. அதிமுக எடப்பாடி பழனிசாமி அவர்களின் சீரிய தலைமையில். அப்ப அவருதான் வந்து கூட்டணி அறிவிக்கணும். தலைமை யாரோ அவங்க தான் கூட்டணியை அறிவிக்கணும். எங்க தலைமையில பிஜேபி எங்க கிட்ட வந்து சேர்ந்திருக்காங்க. பக்கத்துல இருக்காரு அமித்ஷா, நம்ம பையன் தான், இன்னையில இருந்து அவர் நமக்கு மாமாவாகிறாரு, நம்ம தோஸ்தூரு, இனிமே யாரும் திட்டக்கூடாது அப்படின்னு சொல்லி இவர் தான் கூட்டணி அறிவிச்சு இவர் தான் கையை பிடிச்சி மேல தூக்கணும். ஆமா, மேல இருந்து நான் இவருக்கு மாமா, இவர் எனக்கு மச்சான், மாமன் மச்சான் உரையை நாங்கள் மேற்கொள்கிறோம் அப்படின்னு இப்படி பகுமானமா தூக்கி நிற்கணும். அதாவது எதிர்கட்சி கூட்டணி கட்சி தலைவர் கூட்டணி தலைமை வந்து எடப்பாடி அதிமுகவா, ஆனா பேசுறது முழுக்க அமித்ஷா பேசுவாரா, இவர் தலையை ஆட்டிக்கிட்டு இழுச்சுக்கிட்டு நான் பின்னாடி வச்சிருந்தேன். ஏன்னா இதுல வந்து ஒரு ஒப்பீடு ஒண்ணு போட்டிருக்கான், நான் அப்ப இறக்கணும்னு அந்த பாயிண்ட் வச்சிருந்தேன் முன்னாடி. ஒண்ணும் பிரச்சனை இல்லை, அப்பயும் இறக்கலாம், அப்ப இன்னும் கொடூரமா இறக்கலாம். எனக்கு நேற்று நடந்த சம்பவம் இருக்குல்ல, ஏற்கனவே ஒரு முறை நடந்து அதுல வந்து எல்லா திட்டங்களையும் கையெழுத்து போட்டு உள்ள விட்டுட்டு திட்டத்தை எதிர்த்தவர்கள் ஜெயலலிதா அவர்கள். நமக்கு ஜெயலலிதா நம்ம பல வீடியோ சொல்லுவோம், ஜெயலலிதா அவர்கள் மீது நமக்கு 1000 விமர்சனம் இருக்கு, கருத்தில் இருக்கு, 1000 முரண்பாடு இருக்கு. ஆனா தமிழ்நாட்டினுடைய கட்டமைப்பை சிதைக்கும்னா உதயமின் திட்டத்துக்கு அவங்க கையெழுத்து போடல, மறுத்தாங்க. நீட் போன்ற நுழைவுத் தேர்வு கட்டமைப்பு கல்வி கட்டமைப்பை சிதைக்கும்னு அவங்க அதை மறுத்தாங்க. அவங்க உயிரோடு இருந்த வரை, அவங்க அப்போலோவில் அட்மிட் ஆகிற வரைக்கும் நீட்ல கையெழுத்து இடலை. ஓகேவா, நீட் அந்த அம்மா அப்போலோவில் அட்மிட் ஆகிருக்கிறாங்க. அந்த 1 வாரம் 1.5 வாரம் கேப்புன்னு நினைக்கிறேன், தேதி சரியான. அப்போதைய பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் டெல்லி போய் சைன் போட்டு வர்றாரு. இந்த லட்சணத்துல இவ்வளவு மக்கள் விரோத, நம்ம மாணவர்கள் விரோத, தமிழ்நாடு விரோத அத்தனை சட்டத்தையும் உள்ள விட்டது எடப்பாடியாருடைய சீரிய தலைமையில, ஓபிஎஸ் உடைய சீரிய தலைமையில இருந்த அமித்ஷா திமுக. அது மட்டும் இல்ல, சிஏ என்ஆர்சி வேளாண் சட்டத்தெல்லாம் கையெழுத்து போட்டு உள்ள விட்டா அவ்வளவு கூடுதலா. அதை சட்டமன்றத்துல எந்த இஸ்லாமியருக்கு எந்த மத சிறுபான்மையினருக்கு பிரச்சனை இருக்கு, இதே சொல்லி ஊரே மாத்தாதீங்க. சட்டமன்றத்துல அவர் பேசுறாரு, அப்ப வக்காலத்து வாங்கி பேசுறாரு. பாஜக அந்த திட்டத்தை கொண்டு வந்து வச்சுங்க, எங்களுக்கு அதுக்கும் சம்பந்தம் கிடையாது அப்படின்னு வாதிட்டு இருந்தா கூட ஏதோ ஒரு ஓகே முட்டாவது கொடுக்குறான்னு சொல்லலாம். ஆனா பாஜகவுக்கும் சிஏஏ என்ஆர்சிக்கும் முட்டு கொடுத்து வக்காலத்து வாங்கி சட்டப்பேரவையில பேசினவரு எடப்பாடி. நேற்று ஒரு வீடியோ நாங்க யாருக்கும் வக்கால இல்லை
எனக்கு அந்த கிளிப்பு தான் ஞாபகம் இருந்துச்சு. அது மட்டும் இல்லாமல் வேளாண் சட்டத்துக்கு ஆதரிச்சுட்டு எந்த விவசாயி இதனால பாதிக்கப்படுறான் என் கூட நேருக்கு நேராக உட்காந்து விவாதிக்கிறதுக்கு ஸ்டாலின் தயாரா, அந்த கட்சியில வேற ஏதாவது தயாரானாங்க, மறுநாளே நான் தயார்னு சொன்னாங்க. எதிர்கட்சி தலைவர் ஸ்டாலின் அவர்கள் புரிதல் இல்லாம பேசுறாருங்க அப்படின்னு சொன்னாரு. நான் பேசுறேன். ஒட்டுமொத்த மெயின் ஸ்ட்ரீம் மீடியாவிலையும் உட்காந்து பேட்டி கொடுத்தாப்புல, தந்தி முதற்கொண்டு டெக்ஸ்ட்லையும் வந்திருக்கு, வீடியோவும் வந்திருக்கு. அது மட்டும் இல்லாமல் சட்டமன்றத்தில் சிஏ என்ஆர்சியாக இருக்கட்டும், வேளாண் சட்டமாக இருக்கட்டும், எந்த பிரச்சனையும் இஸ்லாமியர்களுக்கோ விவசாயிகளுக்கோ கிடையாது என்று சட்டமன்றத்தில் பேசுகிறாப்புல. சட்டமன்றத்தில் பேசுகிறது சட்டமன்ற குறிப்புகள் ஏறும், அது வரலாற்று பதிவு. அது அப்போ சட்டமன்றத்தில் மெயின் ஸ்ட்ரீம் மீடியாக்களில் இது பேசுகிறது மக்கள்கிட்ட போய் சேரும். அப்போ இதெல்லாம் பேசிட்டு அப்போ சரி ஒருவேளை இவருக்கு புரியாமல் கையெழுத்து போட்டார் போல் இருக்கு, உண்மையிலேயே இஸ்லாமியர்களுக்கு கெடுதல் இருப்பது என்று தெரியாமல் சிஏ என்ஆர்சி கையெழுத்து போட்டார் போல் இருக்கு, உண்மையிலேயே விவசாயிகளுக்கு எதிரானது என்று தெரியாமல் வேளாண் சட்டத்தில் கையெழுத்து போட்டார் போல் இருக்கு, நம்ம நினச்சி ஒருவேளை நம்ம அப்படி இப்படி நினச்சிக்கலாம், ஒரு வாய்ப்பை கொடுப்போமே அவருக்கு, என்னதான் நம்மளால ஒரு வாய்ப்பை கொடுப்போம் அப்படின்னு நினச்சி ஒரு பேசிட்டு இருக்காரு போட்டு நினச்சோம்னா, அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாங்க, டிஎம்கே ஆட்சி வந்ததுக்கப்புறம் எங்களுக்கு நெருக்கடி கொடுத்து நாங்கள் முடியாதுன்னு சொன்னோங்க, ஆனால் எங்களுக்கு வந்து அழுத்தம் கொடுத்து எங்களுக்கு கையெழுத்து போட வச்சிட்டாங்க. அப்போ இப்படி பிடிச்ச அழுத்தம், ஆமாம் அழுத்தம் என்ன புரியல, அழுத்தம் கொடுத்து கையெழுத்து போட வச்சிட்டாங்கனாக்கா அப்போ உனக்கு சிஏஏ என்ஆர்சி என்பது இஸ்லாமியர்களுக்கு, மத சிறுபான்மையினர்களுக்கு, ஈழத்தமிழர்களுக்கு எதிரான சட்டம் என்பது உனக்கு தெரியும். வேளாண் சட்டம் என்பது விவசாயிகளுக்கு விவசாயத்துக்கு எதிரானது, அதை முழுக்க முழுக்க புடுங்கி அம்பானி அதானி கையில கொடுக்கும் சட்டம் என்பது உனக்கு தெரியும். உதயமின் திட்டம் என்பது தமிழகத்துக்கு விரோதமானது, தமிழ்நாட்டு கட்டமைப்பை சிதைக்கும்ங்கிறது உனக்கு தெரியும். நீட் என்பது இங்க உள்ள மாணவர்களுடைய இளைஞர்களுடைய வாழ்க்கையை குழி தோண்டி போட்டு புதைக்க அவர்களை தூக்கு மாட்டிக்கிறதுக்கு அது உந்தி தள்ளும் என்பது உனக்கு தெரியும். 13 பேரை சுட்டுக் கொள்ள போறதும் அப்போ உனக்கு தெரியும். அப்ப இதெல்லாம் தெரிஞ்சுதான் நீ கையெழுத்து போட்டிருக்க, தெரிஞ்சுதான் நீ பர்மிஷன் கொடுத்துருக்க, தெரிஞ்சுதான் தெரியாதது மாதிரி நடிச்சிருக்க. அப்ப என்ன மானாவுக்கும் உனக்கு இங்க உள்ள மக்கள் ஓட்டு போகணும். இதெல்லாம் வந்து மேடை போட்டு பேச வேண்டிய பேச்சு ஒண்ணு, மேடை போட்டு உன்னை கிளிக்கணும்னு கிளிக்கணும். சரி வாட்டி அப்படின்னு பார்த்தோம்னா 2வது வாட்டியும் போய் நீ வைக்கிற. அப்ப வாட்டி பண்ணி அழுத்தம் கொடுத்தாங்க, மயிர் கொடுத்தாங்க, மட்டை கொடுத்தாங்கன்னு சொல்லிட்டு இப்ப 2வது வாட்டி என்ன மயிருக்கு போய் நீ வைக்கிற நீ? ஏன்னா எதிர்கட்சி தலைவர் மரியாதை கொடுக்கணுங்கிறலாம் தாண்டியாச்சு. நீ எதிர்கட்சி இல்ல, எதிர்கட்சி தலைவர் நீ மரியாதை கொடுக்க வேண்டிய அவசியமே இல்லைங்க. நீ சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி தான் எதிர்கட்சி தலைவர் நம்ம பேசணும். ஆமா, ஏன் பேசணும்னா எதிர்கட்சி தலைவருடைய பணி என்ன, மக்களுக்கு என்ன தேவையோ மக்களுடைய நலன் சார்ந்த ஆளுங்கட்சிங்க சறுக்குதுன்னா அதை சுட்டி காட்டி பேசணும். ஆனா ஆளுங்கட்சிங்க வந்து எதிர்த்துட்டு இருக்கிறப்ப அவங்க கூட போய் கூட்டு வச்சு நாட்டை நாசமாக்கணும்னா அப்புறம் கேட்கத்தான். இவரை பத்தி இவ்வளவு கேள்வி நாங்களே கேட்டிருக்கோம். ஒரு யூடியூப் சேனல் வச்சுட்டு ஏன்டாங்க நீ ஒரு கட்சி வச்சிருக்க, நீ எதிர்த்து கேள்வி கேட்க மாட்டியாடான்னு சொல்லிட்டு எங்க சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி நாளைக்கு மேடை போட்டு உன்னை நோக்கி கை நீட்டு கேள்வி கேட்டா என்ன பதில் சொல்லுவ தம்பி? எதுக்கு அவ்வளவு டைம் கொடுக்குறீங்க? 6 மணிக்கு நீங்க சாயங்காலம் மேடை போட்டு பேசினாருன்னா என்ன பண்ணுவேன்? நாம கேட்க மாட்டோம். சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி என்ன கேள்வி கேட்டாக்க மூஞ்ச கொண்டு எங்க வச்சு பண்ணி எடுக்க முடியாது. இப்ப அதை பத்தி ஏதாவது கேள்வி பேசணும்னு பார்த்தோம்னாக்கா திமுகவும் பிஜேபியும் மறைமுக கூட்டாளிகளும் பேராவிலே நீ எழுதி வைக்கிற. அப்ப இவ்வளவு பண்ண அதிமுகவை குறித்து மக்கள்கிட்ட எக்ஸ்போஸ் பண்ணி இந்த எலெக்ஷன்ல ஜெயிக்கூடாம ஆகணும். ஒருவேளை நான் என்னன்னாக்கா இந்த எலெக்ஷன்ல டெஃபினட்டா திமுக வின் பண்ணுதுங்கிறது எந்த மாற்றமும் கிடையாது. ஆனா எனக்கு என்னுடைய மக்கள்கிட்ட பரப்புரையா செய்ய வேண்டியது என்னன்னாக்கா அதிமுகவிற்கு போன முறை கொடுத்த சீட்டை இந்த முறை கொடுக்க கூடாது. போன முறை கூட 60+69 வாங்கினாங்கல்ல, அதை கூட இந்த தடவை கொடுக்க கூடாது. அதிமுக 0ன்னு வைக்கணும். ஏன் தெரியுமா? நீங்க வந்து சில ஏரியாக்கள்ல அதிமுக கும்பலா இருக்குன்னு சொல்லிட்டு ஓட்டு போடுறீங்கல்ல, நம்ம ஊருக்காரரு எடப்பாடியில அவரை தோக்க வைக்கிறதா, சிலுவம்பாளையத்துல நிக்கிறாப்புல நம்ம ஊருக்காரன்னு நினைச்சோ அல்லது சாதிக்காரன் நினைச்சோ நீங்க ஓட்டு போட்டது இருக்குல்ல, உங்கள் சாதிக்கே எதிராக ஒன்று வரும் பொழுது அந்த சாதியை சேர்ந்த எடப்பாடி வாயை மூடிக்கொண்டு வாயை பொத்தி கொண்டு தான் இருந்தாப்புல. அந்த பதவியை வச்சு நீ என்ன பண்ண, அந்த பவுசை வச்சு என்ன பண்ண, உன்னுடைய சகலைக்கு உன்னுடைய சம்பந்திக்கு கான்ட்ராக்ட் வாங்கி கொடுத்துருக்க. அதுல பல கோடிகள், பல 100 கோடிகளும் சம்பந்தி ஆட்டையை போட்டிருக்காப்ல. சொல்ல வேற யாரும் இல்ல, இன்னைக்கு உனக்கு புரோக்கரேஜ் பண்ணி கொடுக்குற அதே கங்கா சங்கர் தான் சொன்னாமோ இதையும் சொன்னா. அவருடைய சம்பந்தி வீட்டுல புழங்கின பணம் பூராக்க இவர் ஆட்டையை போட்டு இங்க இருந்து பினாமியா ஒரு சம்பந்தியை போட்டுருது. அவர் சம்பந்தியை கான்ட்ராக்டை கொடுத்துட்டு அதுல ஒரு 50% ஆட்டையை போட்டுக்கிறது. அவர் சம்பந்தி வீட்டு ஈடு ரைடு போகுது. ரைடு போனோம்னாக்கா நூற்றுக்கணக்கான கோடிகள்ல பணத்தை பிடிக்கிறாங்க, சீஸ் பண்றாங்க. அப்புறம் லிக்விட் கேஷ் மட்டும் இல்லாம வேற அசையா சொத்துக்கள் எக்கச்சக்கமான கோடிகளுக்கு எக்கச்சக்கமா அசெப்ட் பண்ணுங்க. இது எல்லாமே சீஸ் பண்ணது எல்லாமே நியூஸ் பேப்பர்ல செய்தியாவே வந்திருக்கு. இப்ப இவரை சம்பந்தியை காப்பாத்தி ஆகணும். அவரோட சேர்ந்து ஆட்டையை போட்ட பல 1000 கோடிகளுக்கான சொத்துக்களை நீ காப்பாற்றணும். அதுக்கு ஒட்டுமொத்த அதிமுக தொண்டர்களை கொண்டு போய் அடமானம் வைக்கிறது. ஒவ்வொரு தொண்டர் வீட்லயும் பிள்ளைங்க இருக்கும்ல, அது படிக்கும்ல,
அது படித்து முடிச்சதுக்கப்புறம் காலேஜ் போகணும்ல. ஒருவேளை நல்லா படிக்கிற பிள்ளையா இருந்தால் மேலே போய் அதை டாக்டர் ஆகணும்னு சொல்லி ஆசைப்படும். அப்போ ஆசைப்படும் பொழுது நீட்டு வரும்பொழுது அவன் அதிமுக தொண்டன் ஒருத்தனுடைய புள்ள தூக்கு மாட்டிக்கிட்டு இந்த நீட்டு சம்பந்தமாக அது ஏதோ தவறான முடிவு எடுக்குன்னு வச்சுக்க. ஒருபோதும் இந்த தற்கொலை என்பது முடிவாகாது. தயவு செய்து அந்த எண்ணத்தை மனதில் வச்சுக்காதீங்க. தற்கொலை என்பது மிகவும் தயவு செய்து தீர்வு கிடையாது. தொடர்ந்து பேசுறோம். அப்படியான எண்ணங்கள் இருந்ததுன்னா நம்ம தொடர்ந்து சொல்றது தான். ஆமாம், டோல் ஃப்ரீ எண் இருக்குது, அரசுடைய டோல் ஃப்ரீ எண் இருக்குது. தயவு செய்து கால் பண்ணி பேசுங்க, உங்களுக்கான உரிய கவுன்சில். இல்லை ஒன்றும் இல்லை, அதிமுகவில் எடப்பாடியே உயிரோடு இருக்கும் பொழுது, அதிமுக இது பிஜேபியில் அண்ணாமலையா உசுரோட சுற்றிட்டு இருக்கும் பொழுது நீங்கள்லாம் எதுக்கு இந்த முடிவு எடுக்கிறீங்கன்னு நான் கேட்குறேன். உழைச்சி நேர்மையா இருக்கிற நமக்கு என்ன, இவங்க எல்லாம் உயிரோட சுற்றும் போது நம்ம ஏன் இது பண்ணணும்? மான ரோசம் வெக்கம் சூடு சொன்ன சுயமரியாதைங்கிறது கொஞ்சம் கூட இருக்காது. இந்த ஜென்மம் எல்லாம் வேட்டி சட்டை கட்டிக்கிட்டு பவுசா நடமாடும் பொழுது நமக்கு என்னங்க? உழைக்கிறவன் எங்க இருந்தாலும் உழைப்பான், உழைக்கிறவன் எங்க இருந்தாலும் தன்னை காப்பாத்திப்பான், உழைக்கிறவன் எங்க இருந்தாலும் சுயமரியாதை வாழ்வான். நமக்கு என்ன பிரச்சனை? அதனால தயவு செய்து இளைஞர்கள் மாணவர்கள் தயவு செய்து அந்த முடிவை தயவு செய்து இனிமேல் எடுக்க. இல்லை, இப்போ நீங்கள் சொன்ன ரொம்ப முக்கியமான பாயிண்ட், தன்னுடைய சாதிக்காரன் ஊருக்காரன் ஓட்டு போடுறீங்கல்ல. மருத்துவ மேற்படிப்புல ஓபிசிகளுக்கு வந்து இடஒதுக்கீடு இல்லைன்னு சொன்னப்ப எடப்பாடி என்ன பேசினாரு? எங்கேயாவது பேசியிருக்காரா? ஏதாவது செய்தி குறிப்பு இருக்கா? இல்லை அதிமுக சாரி அப்ப அதிமுக யாருக்கு இருந்தது தவறு? ஓகே, அதை பேசலாம். இந்த சொப்பன சுந்தரி அப்ப யாரு வச்சுட்டாங்கன்னு தெரியல. சரி, குறைஞ்சபட்சம் அவர் எங்கேயாவது போற வழியில வர வழியில பேசினாரா? டிஜே ஏதாவது பேசியிருக்காரா? ஒன்றும் கிடையாது. அதுக்கு வந்து குரல் கொடுத்தவர் தலைவர் திருமா. நாடாளுமன்றத்தில் அவர் பேசுறாரு. பின்னாடி வந்து வழக்கு தொடுத்தது திமுக, அதை பெற்று கொடுத்தது திமுக கூட்டணி, இந்தியா கூட்டணியா. அதை பற்றி என்னக்கே பேசியிருக்காரா? நீட்டு விலக்குக்கு மீண்டும் மீண்டும் தீர்மானம் நிறைவேற்றி அதை வந்து அனுப்புறது திமுக கூட்டணி. அதான் அகங்காரமா ஒரு முறை வந்து ஆளுநர் இல்லைன்னு சொன்னா அது இல்லைங்கிறத நீங்க புரிஞ்சுக்கணும்னா அகங்காரமா பேசுனது ஆளுநர். அந்த ஆளுநர் எதிர்த்து நீட் மசோதாவை எதிர்த்து இவர் ஏதாவது பேசியிருக்கிறாரா? நான் திரும்ப திரும்ப சொல்றது என்னன்னாக்கா, இவர் ஏன் அதிமுகவை கண்டிக்காத இந்த அறிக்கை எடுத்துட்டு நான் பேசுறேன்னாக்கா, மக்கள்கிட்ட போய் சேரணும். அதிமுகவை போன முறை வாங்கின 60+ சீட்டு இந்த தடவை வாங்கக்கூடாது. ஏன்னாக்கா இல்லை எப்படி டிஎம்கே ஜெயிச்சிரும்லங்க, அவங்க தலைக்கட்டுக்குள்ள அவங்க ஜெயிச்சுட்டு போறான்னு விடக்கூடாது. அந்த ஏரியாவில் இறங்கி வேலை பார்க்கணும். ஏன்னாக்கா ஒரு 60 எம்எல்ஏ ஜெயிக்கிறாங்கன்னாக்கா ஒரு 10 எம்பி உள்ள போவாங்க, அல்லது ஒரு 6 எம்பி 7 எம்பி 5 ராஜ்யசபால வந்து எம்பி உள்ள போவாங்க. ஆமா, இத்தனை நம்ம கஷ்டப்பட்டு ஒவ்வொருலையும் வந்து வாதாடி அங்க ஒவ்வொரு இடத்துலயும் வந்து நம்ம ஜேபிசி ஃபார்ம் பண்ண வச்சு அங்க நம்மளுடைய கருத்துக்களை சொல்லி தனிநபர் தீர்மானம் போட்டு திருத்தங்கள் கொண்டு வந்தா இவங்க லாபமா அங்க போய் 4 பேர் 5 பேர் உட்காந்துக்கிட்டு ஓட்டெடுப்பு நடக்கிற சமயத்துல நேக்கா வெளிநடப்பு பண்ணி அவங்களை ஜெயிக்க வச்சுட்டு போயிடுறாங்க. அப்ப நீங்க இங்கே தமிழ்நாட்டுக்குள்ள திமுக ஜெயிச்சாலுமே அங்கே பார்லிமெண்ட்டில் பிஜேபி ஒரு மசோதாவை கொண்டு வருதுனாக்கா இங்கேருந்து புத திமுகவை சார்ந்த எம்பிக்கள் எதிர்த்து வாக்களிச்சிருவாங்க. மக்களவை மாநிலங்களவைன்னு 2 அவை இருக்குது. 2த்துலேயுமே மக்களவையில் உள்ள எம்பிக்கள் தான் வந்து எலெக்ஷனில் நின்று ஜெயிச்சு போகிறது. மாநிலங்களவை அப்படிங்கிறது தமிழ்நாட்டுக்குள்ளே இந்த ஸ்டேட் எலெக்ஷன் நடக்குது இல்லை, எம்எல்ஏ எலெக்ஷன். அதில் குறிப்பிட்ட நம்பர் ஆஃப் எம்எல்ஏஸ் ஒரு கட்சி வந்துச்சுனாக்கா அந்த குறிப்பிட்ட நம்பர் ஆஃப் எம்எல்ஏஸுக்கு ஒரு எம்பியை எலெக்ஷனில் நிற்காமல் நேரடியாக அவங்க அனுப்பலாம். அப்படி பல பேர் இருக்காங்க. எம்எம் அப்துல்லான திமுகலேருந்து, திருச்சி சிவான, அப்புறம் வந்து இன்னும் நிறைய பேர் வந்து ராஜேஷ்குமார்னு ஒருத்தர், இப்படி நிறைய பேர் வந்து எலெக்ஷனில் நிற்காம அங்கே மாநிலங்களவைக்கு போவாங்க. அதே மாதிரி அதிமுகவில் தம்பிதுரை இருக்காரு, சிவி சண்முகம் அங்கே தான் இருக்காப்ல. இப்போ சிவி சண்முகம் வந்து வக்கீல் வேற. ஆமா இல்லையா? சட்டத்துறை அமைச்சர், சட்டத்துறை அமைச்சர்லாம் இருந்தாரு. அப்படின்னு அருமையா பேசக்கூடியவர். இப்போ நான் என்ன கேட்குறேன், இப்போ திருத்தங்களுக்கு முன்னாங்க ஜேபிசியில் எம்எம் அப்துல்லா வந்து இருந்தார். அவர் வந்து டிசன் நோட்டு போட்டிருக்காரு. வக்ஃப் வாரியத்தில் இந்த விஷயத்தை நான் எதிர்க்கிறேங்க, இத்தனை மாநிலங்களுக்கு போனோம், இதெல்லாம் குறைபாடுங்க அப்படின்னு டிசன் நோட் எழுதி கொடுத்துருக்காரு. அந்த டிசன் நோட்டில் ஒயிட்னரை போட்டு அழிச்சு அதை வச்சிருக்கானுங்க பாஜக. குறைஞ்சபட்சம் இதை எதிர்த்து சிவி சண்முகமா தம்பிதுரையோ பேசியிருக்கிறாங்களா? நீங்க வக்ஃப் வாரியத்தை எதிர்த்தெல்லாம் பேச வேண்டாம், அதுக்கு எதிர்த்து வந்து வாக்களிப்பு நடந்தப்ப தம்பிதுரை அதை எதிர்த்து வாக்களிச்சிருக்கிறாரு. ஆனா அதை பத்தி என்ன பேசினாரு? போன முறை அதிமுகவில் 60+ சீட்டு நீங்க அனுப்பிச்சிங்க இல்லை, இங்க உள்ள மக்கள் நீங்க நல்லா யோசிச்சுங்க, ஒரு தொகுதியில மக்களும் யோசிச்சு பாருங்க. இப்படி அனுப்பிச்சதுனால இங்கேருந்து முன்ன சிவி சண்முகம் இருக்காருல்ல, தம்பிதுரை இருக்காருல்ல, அப்புறம் இன்னொரு ஒரு எம்பி இருக்காரு. இந்த எம்பிக்கள் இருக்காங்களா, அதிமுக வந்து போன எம்பிக்கள் மாநிலங்களவையில், மக்களவைக்கு நம்ம அனுப்பலங்கிறது வேற, மாநிலங்களவைக்கு எம்எல்ஏக்கு நீங்க ஓட்டு போட்டாலே அங்கே மாநிலங்களவைக்கு எம்பிக்கள் போவாங்கிற புரிதல் நமக்கு இருக்கணும்.
அது நீங்கள் தான் அனுப்பலாம். அப்படி போன 3 எம்பிக்களும் அப்படியே வக்பு வாரியத்தை எதிர்த்து வக்பு திருத்த மசோதாவை எதிர்த்து இந்த 3 எம்பிக்களில் ஒருத்தராவது அட்லீஸ்ட் ஒருத்தராவது அண்ணன் திருச்சி சிவா மாதிரியோ அண்ணன் ஆராசா மாதிரியோ தலைவர் திருமாவர்கள் மாதிரியோ அக்கா கனிமொழி அவர்கள் மாதிரியோ அல்லது நேரு அவர்களுடைய பையன் அருள் நேரு அவர்கள் மாதிரியோ இன்னும் பல பேர் இருக்காங்க, ஐயா இவரு வைகோ அவர்கள் மாதிரியோ இப்படி இந்த எப்பயாவது பேசி கிளிப்பிங்ஸ் பார்த்துருக்கீங்க இந்த மாதிரி இந்த சூரிய தோழரோ இவங்கெல்லாம் ஆவேசமாக பேசின கிளிப்புகள் நம்ம எவ்வளோ பார்க்கணும், எவ்வளோ வைரல் ஆகுது, எவ்வளோ நியூஸ் ஆகுது. இதே மாதிரி தம்பிதுரை இதை எதிர்த்து வக்பை எதிர்த்து இப்படி பேசுனது ஒரு வீடியோ நம்ம பார்த்துருக்கோமா? சிவி சண்முகம் இதை எதிர்த்து பேசியிருக்காருங்க, வக்பை எதிர்த்து இப்படி பேசியிருக்காருங்க, பிஜேபி கொண்டு வந்து எதிர்த்து இப்படி ஆக்ரோஷமாக பேசியிருக்காருங்க, அல்லது வேற ஒரு அதிமுக எம்பி அவர் பேசியிருக்காரு. ஒரே ஒரு கிளிப்பு எவனாவது காமிச்சிங்கனாக்கா அவனுக்கு ஒட்டுமொத்தமாக யார் காமிச்சாலுமே லைஃப் டைம் செட்டில்மெண்ட், பிச்சை எடுத்தாவது என் கிட்னியை அடகு வச்சாவது நான் வந்து உங்களுக்கு செட்டில்மெண்ட் பண்றேன். அப்ப நீங்க போடுற ஓட்டு இந்த அதிமுக குறைந்தபட்ச எம்எல்ஏக்கள் அனுப்புனா கூட அது எங்க வரும்னாக்கா பிஜேபி கொண்டு வர்ற திட்டங்களை அவங்க ஆதரிச்சு ஓட்டு போட்டாலுமே அதை நம்மளால தடுக்க முடியாது, உள்ள வந்துடும். அப்போ என் நீட்டு உள்ள வர்றது மாதிரி நம்ம இங்கே திமுகவை ஜெயிக்க வைக்கலாம். ஆனால் அதிமுக நம்ம கொடுக்குற ஒரு சீட்டு கூட அவன் பிஜேபிக்கு ஓட்டு போகிறது இங்கேருந்து எம்பி அனுப்புவான். அப்போ நீட்டு வர்றதை தடுக்க முடியாது, அப்போ வேளாண் சட்டம் வர்றதை தடுக்க முடியாது, சிஏ என்ஆர்சி வர்றதை தடுக்க முடியாது, உதய மின் திட்டம் வர்றதை நம்ம தடுக்க முடியாது. இப்படி வக்புக்கு எதிராக இஸ்லாமியர்களுக்கு எதிராக சட்டத்தை நம்ம தடுக்க முடியாது. இப்போ சிஏஏ சட்டம்ன்றப்போ ராஜ்யசபாவில் நம்ம திருச்சி அவர்கள் வந்து திருத்தங்கள் கொண்டு வராங்க. இதில் வந்து இலங்கை தமிழர்கள் வந்து நீங்கள் கொடுக்கல, இந்த கிளாஸ் இதை செஞ்சு சேருங்க, சேர்த்து இந்த மாதிரி திருத்தங்களை கொண்டு வாங்கன்னு. அப்போ இதுக்கு வந்து ஆதரிச்சு பேச வேண்டிய அதிமுக எங்க போச்சு? அன்னைக்கு அதெல்லாம் எடுத்து பாருங்க. வக்ஃப் வாரியத்துக்கு அவங்க திருத்தம் சொல்லி இருக்கிறாங்க. இப்படி தனிநபர் தீர்மானங்களை மசோதாக்களை கொண்டு வர போது இதை வாக்கெடுப்பு வந்ததுன்னா சைலண்டா பாஜக ஆதரவு நிலையில தான் இருக்கிறாங்க. அது முழுக்க முழுக்க இங்கே பாஜக விரும்புகிற அனைத்து திட்டங்களையும் கொண்டு வருவதற்கான வேலையை செய்யும். இதுல 200 பேரால் இருக்காப்ல 2026 சட்டமன்ற தேர்தல் களத்தில் நாங்கள் தான் திமுகவிற்கு எதிரான அணி என்று பாஜகவும் நாங்கள் தான் பாஜகவிற்கு எதிரான என்று திமுகவும் முழக்கமிட்டு ஒரு நாடகத்தை நடத்துவர். தமிழ்நாட்டு மக்கள் விழித்து கொண்டு விட்டனர். இனி திமுகவும் பாஜகவும் எத்தகைய வேடங்களையும் பூண்டு நாடகங்களை நடத்த இயலாது. அதாவது இவங்க மறைமுக கூட்டணி, அதனால இப்படி இவங்க சண்டை போட்டு சண்டை போட்டுப்பாங்க. 2024 எலெக்ஷன்ல நான் தான் எதிரி திமுகவுன்னு இவங்க சொல்லுவாங்க, நான் தான் பாஜக எதிரி இவங்க சொல்லுவாங்க. இவங்க 2 பேரும் மறைமுக கூட்டு, இனிமே மக்கள்கிட்ட செல்லுபடி ஆகாது, மக்கள் விழிச்சுக்கிட்டாங்கன்னு சொல்றாப்ல. சரிப்பா, இவங்க மறைமுக கூட்டணி வச்சுக்குப்பா, மறைமுக கூட்டணி வச்சுக்கு, அவங்க நேரடி கூட்டணி, அது பப்ளிக்கா தெரியும். இப்ப நீ மறைமுக கூட்டணியோ நேரடி கூட்டணி நீ கிடையாது இல்ல. பிஜேபி சொல்லி நீ கட்சி ஆரம்பிக்கல, குருமூர்த்தி சொல்லி நீ கட்சி ஆரம்பிக்கல, ஆர்எஸ்எஸ் வாங்குவாங்கன்னு வாங்கல. அதே மாதிரி இந்த நெய்வேலியில ஷூட்டிங் நடத்தும் போது ஐடி ரைடு இடி ரைடுக்கு வந்தவங்க உன்னை மிரட்டி அதுல ஒரு செல்ஃபி அவங்களே போட சொல்லி நீ போட வச்சு அங்கேருந்து சென்னை வரதுக்குள்ள உன் கார்ல அவங்களும் ஏறி உட்காந்து இன்பிட்வீன் கேப்ல டிராவல்ல உங்ககிட்ட ஃபுல் அசைன் பண்ணி சொல்லி சைன் வாங்கல. இதெல்லாம் எதுவும் நடக்கல. நீங்க தானே கட்சி ஆரம்பிச்சிருக்க, 1000 கோடி வருஷத்துக்கு வருமானத்தை விட்டு மக்கள் தானே கட்சி ஆரம்பிச்சிருக்க. பிஜேபி எதிர்க்கிறல்ல, பிஜேபியோட மறைமுக கூட்டணி திமுக சொல்லல, நீ கூட்டணி வைக்கல. சரி, அப்ப வக்புக்கு எதிராக நீ நடத்தின போராட்டத்தை சொல்லு. வக்புக்கு எதிராக திமுக அத்தனை கூட்டங்கள், கண்டன ஆர்ப்பாட்டங்கள், போராட்டங்கள் அவனுக்கு தொடர்ந்து நடத்திட்டு இருக்கு. நேத்து கூட ராணிப்பேட்டையில சுபவையால இருந்து ஐயா ஆராசா அவர்கள் இருந்து பலரும் பேசியிருக்காங்க. நேற்று இன்னைக்கும் பல இடங்கள்ல கூட்டம் இல்லை. ரொம்ப சிம்பிள். இந்திய கூட்டணியை ஆதரிக்கிற ஜனநாயக அமைப்புகளாக இருக்கட்டும், இந்திய கூட்டணியில் இடம்பெற்றிருக்கிற கட்சிகளாக இருக்கட்டும், தொடர்ந்து வக்ஃப் வாரிய திருத்த மசோதாவுக்கு எதிராக இன்னமும் கூட்டம் நடத்திட்டு இருக்காங்க. அதுக்கு முன்னாடியும் கூட்டம் நடத்துறாங்க, தொடர் கூட்டங்கள் நடக்குது. கடந்த 2-3 நாட்களில் எடுத்துக்கிட்டிங்கன்னா குறைஞ்சது 4 கூட்டங்கள் சொல்லலாம். ஆராசா அவர்கள் தொடர்ந்து பேசிட்டு இருக்காரு. பயிலரங்கத்தில் போனால் அங்கே பேசுறாரு, திமுக பயிலரங்கத்தில் பேசுறாரு. ஐயா சுபவியர்கள் தொடர்ந்து கூட்டம் நடத்திட்டு இருக்காங்க. அடுத்தடுத்து வெவ்வேறு ஊர்களில் கூட்டம். டீலிமிட்டேஷன் எதிர்த்து திமுக நடத்துகிற கூட்டத்தில் போய் பேசுறாரு முந்தானத்து. திரும்பி வந்து இங்கே நேற்று ராணிப்பேட்டையில் பேசுறாரு. அவருடைய வயசுக்கு தொடர்ந்து அவங்க இயங்கிட்டு இருக்கிறாங்க. ஆராசா போன்றவர்கள் தொடர்ந்து இயங்கிட்டு இருக்காங்க. அண்ணன் ஆலூர் ஷானவாஸ் அவர்கள் தொடர்ந்து இந்த ஒரு வாரத்தில் பார்த்தீங்கன்னா வெவ்வேறு இடத்துல வக்ஃப் வாரிய திருத்த மசோதாவுக்கு எதிராக வெவ்வேறு கருத்தரங்கம் பேசியிருக்கிறாரு. இப்படி அவங்க மக்கள் பணியில் இருக்கிறாங்க இவங்க எல்லாருமே. அதனால வந்து எம்எல்ஏ இருக்காரு, அவர் வந்து எம்பியா இருக்காரு. இவ்வளவு பணிகளுக்கு இடையில இந்த வேலையை செஞ்சுட்டு இருக்காங்க. உனக்கு கலெக்டரா வேலையா பனையூர்ல? ஷூட்டிங் முடிஞ்சு போச்சுல, இனிமே டப்பிங் மட்டும் தானே. புடிங்கிட்டு இருக்கியா உட்காந்து பனையூர்ல? வந்து பேச வேண்டியதானே வெயில்ல? அவர் டப்பிங் தான் கொடுத்துட்டு இருக்காப்புல. யாருக்கு? ஆர்எஸ்எஸ்க்கு டப்பிங் கொடுத்துட்டு இருக்காப்புல. இங்க அவர் பயங்கரமான கலப்பணியில இருக்காப்புல. கோவாவில் பயங்கரமான கலப்பணியில அங்க போய் கலப்பணி செய்ய வேண்டியது இருக்கு அவருக்கு. இவன் பார்லிமெண்ட்டும் போகணும், சட்டப்பேரவையும் போகணும், இதுக்கிடையில கூட்டமும் வந்து பேசணும், கட்சி வேலையும் பார்க்கணும், தொகுதியிலும் இவ்வளவு வேலையை செய்யறாங்க. உனக்கு என்ன பனையூர்ல பிளக்கிங் வேலைன்னு கேட்கறோம். அது ஒன்றும் இல்லை, அது சார்ட்டர் ஃப்ளைட்டு புக் பண்ணி கோவாவில் போய் முக்கிய
முக்கியமா வக்பு வாரிய திருத்த மசோதா எப்படி எதிர்க்கலாம், குறிப்பா அதை பத்தின டிஸ்கஷன்ஸ் அதிகமாக ஆலோசனை செய்வதற்கான நேரம் அவருக்கு பத்தல, அதுக்கே நேரம் பத்தல. நீ வேணா எப்படி ஸ்டெப்பு போடணும் நீ ஸ்டெப்பு போட்டு காட்டு, இப்படி எதிர்த்து காட்டுங்க. இல்ல எனக்கு தெரிஞ்சு அந்த வரியை நீங்க சரியா படிக்கல நினைக்கிறேன். அந்த முதல் வரியை திருப்பி படிக்கல. 2026 சட்டமன்ற காலத்தில் நாங்கள் தான் திமுகவுக்கு எதிரான ஒரே அணி என்று பாஜகவும் நாங்க மட்டும்தான் சொல்லுது. இங்கிலீஷ் சேர்த்துக்கீங்க, இங்கிலீஷ் சேர்த்துங்க, நாங்களும் உங்க டீம் தான், நீங்க மட்டும் ஒரு டீம் சொல்ல போச்சு அப்படின்னு அவர் வந்து பாஜக ரிக்வெஸ்ட் வைக்கிறாரு. சரிப்பா, நீ தான் பிஜேபிக்கு ஒரே எதிரின்னு நாங்கள் வச்சுக்கிறோம். அவங்க மறைமுக கூட்டணி, அவங்க நேரடி கூட்டணி, நீ தான் ஒரே எதிரி, பிஜேபி நீ தான் இருக்கிற. சரி, சனாதன ஒழிப்பு மாநாடுன்னு போட்டார்ல, சனாதனம்னு என்ன தெரியுமா உனக்கு? விசிகா தொடர்ந்து சனாதனம் பற்றின அதில் பெண்களை குறித்து எவ்வளோ வெளிவாக பேசியிருக்காங்க, வீட்டுக்கு வீடு பேம்ப்ளெட் அடிச்சு கொண்டு போய் கொடுத்தாங்க. இப்போ சனாதன மனுஸ்மிருதியில் பெண்களை குறித்து ஒடுக்கப்பட்ட மக்களை குறித்து என்ன போட்டிருக்குதுங்கிறத சின்ன புக்லெட்டாக அடித்து அவங்க செலவில், கட்சி சொந்த செலவில் அடித்து பொது இடங்கள்ல வந்து விநியோகம் பண்ணாங்க. தலைவர் வந்து இங்கே கோயம்பேட்டில் வந்து விநியோகித்து ஆரம்பிச்சு வச்சாரு. இப்போ சனாதனம்ங்கிற வார்த்தை நீ கட்சி ஆரம்பிச்சதுலேருந்து டில் இந்த நிமிஷம் வரைக்கும் சனாதனம்ங்கிற வார்த்தை வாயில வந்துருக்கு. ரொம்ப சிம்பிள். திராவிடமும் தமிழ் தேசியமும் ரெண்டு கண்ணு அப்படின்னா முதல்ல அந்த கொள்கைகளை பற்றி உனக்கு புரிதல் இல்லை. ஏன்னா அப்படி புரிதல் இருந்தானா இப்படி ரெண்டே ஸ்பிளிட் பண்ணி பேச மாட்டான் ஒருத்தன். நான் கேட்குறேன், தலைவர் வந்து தமிழ் தேசியம்னா என்னங்கிறத சொல்லியிருக்காரு. இந்திய தேசியத்தை, இந்து தேசியத்தை எதிர்ப்பது தான் தமிழ் தேசியம் இல்லையா? அந்த பெரும்பான்மை தேசியத்தை எதிர்ப்பது. பெரும்பான்மை தேசியத்தை எதிர்க்கிறதுனா என்ன? இன்னைக்கு ஆப்வியஸ்லி பார்ப்பன எதிர்ப்பு, பார்ப்பனிய எதிர்ப்பு தான். அப்படியே திராவிடத்துக்கு வா. திராவிடம்ங்கிறது என்ன? பார்ப்பனிய மேலாதிக்கத்தை எதிர்ப்பது தான் திராவிடம். 1.5 வருஷம் ஆக போகுது ஒரு பொதுக்குழு கூட்டிட்டேன். அதுக்கு முன்னாடி 1 வருஷம் ஹாப்பி ஆனிவர்சரி ஆனுவல் டே நடத்தி முடிச்சாச்சு. ஒரு ஹாப்பி எண்டிங். கொள்கை திருவிழாங்கிற பேர்ல ஒரு காமெடி, 3 பெருங்காமெடிகள் பண்ணில அந்த மேடைகள்ல. இதுக்கிடையில நம்ம விகடம் நடத்தின அந்த புத்தக வெளியீட்டு விழா மொமெண்ட் வேற. அம்பேத்கரை பத்தி பேசுற அப்ப அதுல சனாதனம்ங்கிற வார்த்தை வந்திருக்கும்ல. அம்பேத்கர் 1.5 வருஷத்துல நீ பேசின எந்த ஸ்பீச்லயாவது சனாதனம், பார்ப்பனியம், மனுதர்மம், வர்ணாசிரமம், இந்த 4 வார்த்தையில இங்க யாரும் அவன் பேசிக்கிறானா? ஐயா, அம்பேத்கர் வந்து தொடர்ந்து பார்ப்பனி எதிர்ப்பு முன்னிறுத்தினவர். அவர் வந்து கடைசியா வந்து இதுக்கு மாறினப்போ, பௌத்தத்தை தழுவுனப்போ அவர் வைத்த கோரிக்கைகள்ல எல்லாத்துலயோட சாரம் என்னன்னா பார்ப்பனிய மேலாதிக்க எதிர்ப்பு, பார்ப்பனிய தன்மை எதிர்க்கிறது தான். அவரை பத்தி பேசுறப்ப பார்ப்பனியங்கிற வார்த்தையை தவிர்த்து நீ எப்படி பேசுவ? அப்ப சனாதன ஒழிப்பு மாநாடு அப்படின்னு தாமியசல நடத்துறாங்க. தலைமை தாங்கிறது யாருனாங்க? டெபுட்டி சிஎம் தலைமை தாங்கிறாரு. சனாதன ஒழிப்பு குறித்து ஒரு மிகப்பெரிய ஸ்பீச் கொடுக்குறாரு. இந்திய அளவுல பெரிய ஒரு அலையை ஏற்படுத்தது. ஒட்டுமொத்த இந்தியாவில் விலை வச்சானுங்க. ஒட்டுமொத்தமா எல்லா ஸ்டேட்லயுமே அவர் மீது வழக்குகள் பதியப்பட்டது. சுப்ரீம் கோர்ட்ல இன்னமும் இந்த வழக்கு போயிட்டு இருக்கு. இவர் பிஜேபியோட மறைமுக கூட்டணினா என்ன ஹெச் ராஜாவுக்கு சனாதன ஒழிப்புன்னு அவர் பேசணும், என்ன விஜய்க்கு அவர் சனாதன ஒழிப்புன்னு பேசியிருக்கணும். இப்ப சரி, அவங்க மறைமுக கூட்டணி, நீ போனா சனாதன ஒழிப்பு மாடம் நீ போடு. இந்த காமராஜர் அரங்கத்தை தான் நடத்தினாங்க, காமராஜர் அரங்கத்தை திரும்ப புக் பண்ணு. அப்படி இல்லைன்னா வேற எங்க ஒருவேளை இப்படியா இருக்கும் போல் இருக்கு. எல்லாரும் நீங்க பனையூருக்கு வந்துருங்க, அங்க நம்ம பாத்துக்கலாம். ஒரு சனாதனத்தை பனையூருக்கு வர சொல்லு, நான் எதிர்த்து காட்டுறேன். வக்பு போர்டு எல்லாம் முஸ்லீம் எல்லாம் கிளம்பி அங்க வர சொல்லுங்க. பனையூருக்கு நம்ம அங்க வீட்டுல அங்க வச்சு சனாதன ஒழிப்புங்கிறது வரைக்கும் பேசுறது. அனைத்து சாதியும் அர்ச்சகராகலாம் அப்படிங்கிறது சனாதனத்துக்கு எதிரானது. இப்ப அனைத்து சாதியும் அர்ச்சகராகலாம் அப்படிங்கிறத திமுக தேர்தல் வாக்குறுதியாக கொடுத்து நிறைவேற்றிருக்காங்க. அதுல சில சட்ட சிக்கல்கள் இருக்கு, அது வழக்கா போயிட்டு இருக்கு. நீ அனைத்து சாதியும் அர்ச்சகராகலாம்ல, ஆதரிச்சு பேச பார்ப்போம். ஏன் கொண்டு வரல? திமுக கொண்டு வந்து என்ன பிரச்சனை? இது திமுக அழுத்தம் கொடு. இதை நீ எங்கேயாவது பேசிருப்பியா? பாருங்க, கொள்கை எதிரிகள் சொல்றாங்களே திமுக அதை சறுக்கி விட்டது அப்படின்னு பேசு. உங்க கட்சியினுடைய கொள்கை தலைவர்கள் எல்லாம் யாரு? அண்ணல் அம்பேத்கர், தந்தை பெரியார், பெருந்தலைவர் காமராஜர் உள்ளிட்ட எல்லாத்தையும் சொல்றேன். இதுல இந்த 3 பேர்ல 2 பேர் ஓப்பனா ஆதரிச்சாங்க. எதை? அனைத்து சாதியினர் அர்ச்சகருங்கிற விஷயத்த அண்ணல் அம்பேத்கர் ஒரு இடத்துல பதிவு பண்றாரு. முதல்ல இந்த அர்ச்சகருங்கிறத இந்த வேலையை வந்து ரெகுலேட் பண்ணும், வழி வழியா இருப்பதை மாற்றி அதுக்கு எக்ஸாம் போல கண்டக்ட் பண்ணி அது அரசு வேலையா மாற்றணும்னு சொன்னவர் அண்ணல் அம்பேத்கர். இதே விஷயத்த அனைத்து அர்ச்சகர் அப்படிங்கிறத எந்த இடத்துலயும் வந்து இது பண்ணாதான் பெரியார். இப்ப 2 பேரும் கொள்கை தலைவருங்கிற இதை ஆதரிச்சு நீ பேசணுமா இல்லையா? அந்த சட்ட சிக்கல் ஏற்படுத்துறவர்களை எதிர்த்து நீ பேசணுமா இல்லையா? எக்ஸ்போஸ் பண்ணுமா இல்லையா? இப்ப இதெல்லாம் விட்டு இதையெல்லாம் பேசுற திமுக பிஜேபி கூட மறைமுக கூட்டணியா? இது எதையுமே பத்தி வாயு, மூக்கு, காது, இன்னும் என்னென்ன ஓட்டைகள் உடம்புல இருக்கிறது அனைத்து ஓட்டைகளையும் மூடிக்கொண்டு மூலையில உட்காந்துருக்கிற இந்த பயந்தாங்குழி தொடர்நடங்கி விஜய் தான். இவரு தான் வந்து பிஜேபியை நேரடியாக இருக்கக்கூடிய ஹெச் ராஜாவா? அவர் இதை நாங்கள் நம்பணும். ஏன்பா
இதில் ஒரு பேரா படிச்சுட்டு முடிக்கலாம்னு நினைக்கிறேன். நாம் ஏற்கனவே நம்முடைய பொதுக்குழுவில் அறிவித்தது போலவே 2026 தேர்தல் களமானது தமிழக மக்களின் ஏகோபித்த ஆதரவு பெற்று ஒவ்வொரு வீட்டிலும் தங்களின் பிள்ளையாக கருதக்கூடிய தமிழக வெற்றி கழகத்திற்கும் வெற்று விளம்பரம் செய்து கொள்ளும் விரோத ஆட்சி நடத்தும் திமுகவிற்கும் இடையே தான். அப்போ நாம தான் அடுத்து ஜெயிக்க போகிறோம், ஏற்கனவே பேசியாச்சுன்னாப்புல. இப்போ இவங்களுக்கு இருக்கிற ஏகோபித்த ஆதரவுன்னு சொன்னாப்புல இல்லை, அந்த ஏகோபித்த ஆதரவு எப்படியாக இருக்கிறது அப்படின்னு ஒரே ஒரு எக்ஸாம்பிள். நேற்று இந்த தேட்டருக்கு போனதில் ஏதோ இந்த பீஸ் போயிட்டு இது அங்கே போய் தாவேக்கா வாழ்க அப்படின்ட்டு இருக்கு. அப்போ உண்மையிலேயே மக்கள்கிட்ட ஏகோபித்த ஆதரவு இருந்தாக்கா அவனை தூக்கி கொண்டாடி கொஞ்சம் மகிழ்ந்து அவருக்கு ஆரத்தெல்லாம் எடுத்து கொஞ்சம் கொண்டாடி இருக்கும்ல. அப்படி சொன்ன அந்த நபரை மக்கள் எப்படி கொண்டாடி இருக்கிறார்கள் என்பது நீங்களே பாருங்க. ஆனால் அந்த நிகழ்வுல நமக்கு உடன்பாடு கிடையாது, அப்படி டீல் பண்ணாதீங்க. எதிரியையும் ஜனநாயகப்படுத்த வேண்டும் என்பது நம்ம சொல்றது. ஆனால் அந்த வரவேற்பு அப்படிங்கிறது மக்கள்கிட்ட இருக்குன்னு சொன்னா அப்படி இல்லை, அது எப்படி இருக்கு அப்படிங்கிறத இப்போ நீங்க பாருங்க. அதோட நம்ம அதை முடிச்சுக்கலாம்னு நினைக்கிறேன்.